கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அதிலே சிம்சோன் விசுவாசிகளின் பட்டியலிலே, விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே அவனுடைய பேரானது அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையானது நமக்கு அறைகூவலான அநேக சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அவனுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே அங்கே 14, 15, 16 எல்லாம் வாசித்து பாருங்கள். அவனுடைய ஆரம்பம் நமக்கு த்ரில்லிங், அதாவது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய அழைப்பு, அவனுடைய பிறப்பு, அவனுடைய பிரதிஷ்டை, அவனுடைய சரீர பலன், அவனுடைய பராக்கிரம செயல்கள், இவைகளெல்லாம் நமக்கு வியப்பையும் அங்கே திகைப்பையும் ஆச்சரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவை பார்த்தால் மிகவும் கஷ்டமானதாகவும் கண்ணீரை வரவழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையினுடைய அந்த வீழ்ச்சிகளுக்கு அல்லது அவனுடைய தடுமாற்றங்களுக்கு என்ன காரணங்கள் என்பதை வாசித்தால் அவன் தவறான நபர்களோடு அவன் ஐக்கியம் வைத்ததை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. நீங்கள் நியாயாதிபதியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு என்று வருகிறது, நியாயாதிபதி 14:1. ஆனால் 15ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். அவன் மறுபடியுமாக தன்னுடைய பெஞ்சாதியை காண புறப்பட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் ஆண்டவரால் ஆளப்படாதபடி அவன் தன்னுடைய சரீர உணர்ச்சிகளினாலே ஆளப்பட்ட மனிதனாய் காணப்பட்டான். அதாவது மாம்சத்தின் அந்த லஸ்ட், அதனாலே அவன் ஆளப்பட்டான். அருமையானே, இந்த வார்த்தையை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். மனித வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று. நான் என்ன ஊழியம் செய்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்தாலும், நீங்கள் ஆண்டவருக்கென்று எவ்வளவு கொடுத்தாலும், அதே சமயத்தில் ஆண்டவருக்கென்று எவ்வளவு நற்கிரிகளை செய்தாலும், உங்களுடைய உள் வாழ்க்கையிலும் வெளி வாழ்க்கையிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்தமான பாத்திரமாக நம்மை சுத்திகரித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையினுடைய அந்த தன்மைகளை நீங்கள் வாசித்தால் அல்லது ஆராய்ந்தால், சிந்தித்தால் ஒரே ஒரு குறிப்பை நாம் கண்டுகொள்ளலாம். தவறான நபர்களோடு அவன் உறவு வைத்தான். உறவை நாம் 2ஆக பிரிக்கலாம். தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள உறவினாலே தேவனுடைய பிள்ளைகளோடு, தேவனுடைய சபையோடு நம் ஐக்கியம் வைப்போம். ஆனால் 2வது தவறான மக்களோடு உறவு. தவறான உறவுகள் உள்ள அந்த சூழலை நாம் தேர்ந்தெடுத்தால் ஆரம்பத்திலே அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் காலப்போக்கிலே தெய்வத்தை விட்டு, கர்த்தரை விட்டு தூரம் போய் ஆண்டவருக்கு விரோதமாக அநேக தவறுகள் செய்யக்கூடிய நிலையிலே உந்தி தள்ளப்படுவோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட உறவை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்கிற முறையிலே உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன? உங்கள் உறவுகளை நீங்கள் சீர்படுத்தி பாருங்கள். உங்கள் உறவுகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் உறவுகள் ஆண்டவருக்கு பிரியமான முறையிலே இருக்கிறதா, ஆண்டவருடைய வசனத்துக்கு தக்கதாக இருக்கிறதா என்பதை கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் தவறான அந்த நபர்களோடு, தவறான மக்களோடு உறவு வைத்த அந்த சூழலை நம்மை அழிவுக்கு கொண்டு போய்விடும். அதை காட்டிலும் ஆண்டவரிடத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலும் ஐக்கியம் வைக்க அழைக்கப்படுகிறோம். நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அருமையானவளே, அந்த வேசி, அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதை ஒரே வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. அவள் வேசி என்று. தவறான முறையிலே வாழ்கிறவர்கள், தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டவள்.
அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே அவன் சென்றபோது அவன் வீழ்ச்சி அடைந்தான். தன்னுடைய பிரதிஷ்டையை அவன் அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்தினான். பிறகு அவன் வாழ்க்கையிலே வீழ்ச்சிகள் மாத்திரமல்ல, அவனுடைய சூழ்நிலை மரணத்துக்கு நேராக போய்விடுகிறது. ஆகவே தவறான நபர்களோடு நாம் உறவைத்தால் தவறான உணர்ச்சிகளினால் ஆளப்படுவோம். அப்போது நம்முடைய முடிவு தவறான முடிவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் உறவுகளை, உங்கள் நண்பர்களை, உங்கள் சிநேகிதர்களை, அல்லது நீங்கள் யாரிடத்தில் நேரம் செலவழிக்கிறீர்களோ அவர்களை குறித்து மறுபரிசீலனை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரிடத்திலே உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலே உங்கள் நண்பர்களையும் சிநேகிதர்களையும் அலசி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான விடுதலையை தருவார். சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அறைகோலான எச்சரிப்பாக காணப்படுகிறது. நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, அநேக சமயங்களிலே உம்மோடு உறவு வைப்பதிலே நாங்கள் தாமதித்து விடுகிறோம். மனிதர்களோடு, குறிப்பாக தவறான மனிதர்களோடு உறவு வைத்து அநேக கஷ்டங்களையும் கரைகளையும் பெற்று விடுகிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை சரி பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.